ஒரு அனிமி கேரக்டர் இந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கி இருக்குன்னா அது ஒருத்தர் மட்டும்தான். அந்த கேரக்டர் நிறைய பேர் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். அன்னைக்கு 2 சம்பவம் நடந்துச்சு. ஒன்னு 90s அட்டாக், ஒட்டுமொத்த லீஃப் வில்லேஜுமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அதுல பல பேர் தன்னோட உயிரை விட்டாங்க. இன்னொன்னு அவன் பிறந்தான். த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஆல் உசுமாக்கி நருட்டோ. வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சாவன் பல விஷயத்த இளம் வயசுல கத்துக்கிட்டான். ஆனா விட்டு கொடுக்கறதுனா என்ன அப்படிங்கறத மட்டும் கத்துக்கவே இல்லை. கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான் அப்படின்னு அவனுக்கே புரிய வச்சு அவனை பேசிய மாத்திரத்துல தலைவன் அந்த ரகம். நருட்டோட ரசிங்களை சிக்கினவன் கூட பொழைச்சிருவான். ஆனா அவனோட டாக் நோ ஜுட்சுல மாட்டவன் மாறாம போனதா சரித்திரமே இல்லை. எந்த ஒரு மக்கள் அவனை அடிச்சு விரட்டினாங்களோ, எந்த ஒரு மக்கள் அவனை கொலகாரன்னு சொன்னாங்களோ, எந்த மக்கள் அவனை மான்ஸ்டர் அரக்கன்னு ஒதுக்கி வச்சாங்களோ, இன்னைக்கு அதே மக்களுக்கு அவன் தான் தலைவன். ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு ஒக்காகவே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருத்தன் எவ்வளவு தடம் வந்தாலும் அவனோட குறிக்கோள்ல எவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறானோ அவனோட வெற்றியை எந்த கொம்பம் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் தலைவன் நருட்டோ உசுமாக்கி. இன்னைக்கு அந்த